கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏப்ரல் 13 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது புதிய எருசலேம். வசனம் வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 8வது வசனம். அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. ஆசியா கண்டத்தில் புரூனோ என்றொரு நாடு உள்ளது என்று நம்மில் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மிகவும் சிறிய நாடு. மொத்த ஜனத்தொகையே 4,63,000 பேர்தான். அதன் பரப்பளவு சென்னை பட்டணத்தை விட சிறியது. இந்த நாட்டில் மதுபானம், நடனக்கூடம், சூதாட்டம் ஆகியவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து அரசிடமிருந்து 1984ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிதான் இந்த நாட்டிற்கு விடுதலை கிடைத்தது. இங்கிலாந்து நாட்டின் அரசாட்சியின் கீழ் இருந்தாலும் புரூனோவில் மன்னர் ஆட்சியும் இருந்தது. இங்குள்ள மன்னர் சுல்தான் என்று அழைக்கப்படுகிறார். 1984ஆம் ஆண்டு இங்கிலாந்து அரசிடமிருந்து சுதந்திரம் அடைந்ததை நினைவு கூறும் வகையில் அரண்மனை ஒன்று கட்டப்பட்டது. இந்த அரண்மனை உலகத்திலேயே பெரியது என்று கின்னஸ் புஸ்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதில் தான் தற்சமயம் புருனோ நாட்டின் சுல்தான் வசித்து வருகிறார். இந்த அரண்மனையின் பரப்பளவு 20 லட்சம் சதுர அடி. அதில் 1800 அறைகள் உள்ளன. 5 நீச்சல் குளங்களும் 257 குளியல் அறைகளும் உள்ளன. அதனுள்ளே 5000 பேர் அமரக்கூடிய மண்டபம் உள்ளது. குதிரைகள் வாழ்வதற்காக குளிரூட்டப்பட்ட 200 லாயங்கள் உள்ளன. அரண்மனையில் மேலே ஒரு குழு மாடலயம் உள்ளது. அது முழுவதும் 22 கேரட் தங்கத்தால் முலாம் பூசப்பட்டுள்ளது. இது தவிர சுல்தான் பிரயாணம் செய்வதற்காக ஆகாய விமானங்கள் உள்ளன. அதில் ஒரு விமானத்தில் தங்கத்தினால் செய்யப்பட்ட பல பொருட்கள் உள்ளன. அந்த விமானத்தின் விலை 4300 கோடி ரூபாய். இவற்றை எல்லாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் புதிய எருசலேம் என் ஞாபகத்திற்கு வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி விவரமாக எழுதப்பட்டுள்ளது. அந்த நகரம் சதுரமாயிருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரத்தில் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. எப்போ காண்பேனோ, எப்போ சேர்வேனோ அந்த மோட்ச நாட்டையே என்று உள்ளம் ஏங்குகிறது. கிறிஸ்தவ வாழ்வில் ஜெயம் கொண்டு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதனுள் பிரவேசிக்க முடியும். நீங்கள் ஆயத்தமா? ஜெபம். பிதாவே, மேன்மையான நாட்டை உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அளிக்க வருகிறீர். நன்றி. ஆமென்.